Hi, hello, வணக்கம் and welcome to my YouTube channel Slides Factory. நான் உங்கள் வெங்கட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டினியூஸா. அந்த 3 வீடியோஸ்ல என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட பத்தின இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ அது. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எதுக்கு பண்றோம், அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே அந்த கண்டென்ட் ஃபுல்லா அதுல இருக்கும். செகண்ட் வீடியோல பவர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இன்சர்ட் சிம்பிள்ங்கற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன சின்ன ஐகான்ஸ், பேசிக் ஐகான்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்றது, எப்படி குயிக்கா கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் தேர்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீஃபார்ம் டூலை எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த தேர்ட் வீடியோ எண்டில் நான் சொல்லியிருப்பேன் மர்ஜ் ஷேப்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கிறேன்ட்டு. இப்போ அந்த மர்ஜ் ஷேப் பற்றி தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வீடியோவில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கவனமாக எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மர்ஜ் ஷேப் பற்றி அதை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிங்க் இருக்கும் வீடியோவில். அதுக்கப்புறம் போட்ட 2 வீடியோ கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம். ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தா மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷனா என்னன்னு ஒரு ஐடியா கிடச்சிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியுன்றதுனால தான் சொல்கிறேன். நான் ஈவன் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ரிலேட்டட் 3 வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த 4th வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜர் படி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த மர்ஜ் ஷேப் டூலை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மர்ஜ் ஷேப்ன்றது ஒன்றும் இல்லை. மர்ஜ் ஷேப் டூல் என்ன அப்படின்னா, பவர் பாயிண்ட்லேயே நமக்கு இருக்கக்கூடிய பில்டின் டூல் தான். அந்த மர்ஜ் ஷேப் டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலாக ஒரு பவர் பாயிண்ட்டில் ஃபார்மேட் ஷேப் ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேப்பில் போனீங்கன்னா இந்த எல்லாமே ட்ராப் டவுனில் இருக்கும். நான் ஒர்க் பண்ணும்போது இதை உங்களுக்கு காட்டுறேன், அது எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய இந்த ஷேப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இன்னும் அதை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 5 ஷேப்பும் இண்டிவிஜுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்றதுனால இப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதையும் ப்ளஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா ஸ்க்ரீன்ஷோ, இதுவும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பவர் பாயிண்ட்லேயே இருக்கக்கூடிய ரெடிமேட் ஷேப்ஸ், ஆட்டோ ஷேப்ஸ், இந்த ஆட்டோ ஷேப்ஸில் இருக்கக்கூடிய சில டூல்ஸையும் வச்சு நம்மளுடைய பர்செப்ஷனை மாற்றி பார்க்கறது மூலமாக, அதுவும் கண்டிப்பாக முக்கியம். இங்கே ஒரு ஷேப்பை புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்லேயே நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுற ஷேப் ஒளிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம டிசைன் பர்ஸ்பெக்டிவில் அதை வர்ச்சுவலாக அன்குரூப் பண்ணி பார்க்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை பிக் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, கியர் வீல்னு சொல்லுவோம். இதை கியர் வீல்னா ப்ராசஸ் ரிலேட்டட் விஷயங்களெல்லாம் வந்து ஒரு ப்ரெசென்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த கியர் வீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ரிலேட்டடுக்கு இந்த கியர் வீல் ஐக்கான் தான் யூஸ் ஆகும். இந்த ஐக்கான் இப்போ நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பிளாக் கலரில் இருக்குது. இதை என்னால் கலர் மாற்ற முடியாது, ஏன்னா நான் இதை கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண ஜேபேக் இமேஜ். இதை ஈஸியாக நம்ம பவர் பாயிண்ட்லேயே கிரியேட் பண்ண முடியும். நார்மலாக இப்போ வந்து ஃப்ரீஃபார்ம் டூல் யூஸ் பண்ணால் இங்கேருந்து கிளிக் பண்ணி இப்படி வரிசையாக வரைவாங்க. ஆனால் அது எவ்வளோ தான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வரைஞ்சாலும் இந்த கேப் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வராது. அப்போது கண்டிப்பாக இதை வந்து இல்லஸ்ட்ரேட்டர்லேயோ இல்லைனா ஃபோட்டோஷாப்லேயோ ஒரு டிசைனர் பண்ணப்போ சில டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பல் சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் நிறையா இமேஜஸை உங்களால் பார்க்க முடியும். அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்காக தான் நான் இந்த ஐக்கான் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போது இது எந்த மாதிரி ஒரு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ஷேப்பில் எந்த மாதிரி ஒரு ஷேப்லேருந்து இது வந்திருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் ஸ்டார் இருக்குது இல்லையா, நமக்கு நிறையா 12 பாயிண்ட், 10 பாயிண்ட், 8 பாயிண்ட், 16 பாயிண்ட் இது மாதிரி ஸ்டார்ஸ் அவைலபிளாக இருக்கும். 5 பாயிண்ட் ஸ்டார்லேருந்து நிறையா இருக்கும், 4 பாயிண்ட் ஸ்டார் இது மாதிரி இருக்கும். இதில் எந்த எடுத்திருக்காங்க இங்கே, ஏன்னா இந்த பல் சக்கரம் இருக்கு இல்லையா, மொத்தம் 12 இருக்குது. ஸோ 12 பாயிண்ட் ஸ்டார் ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கே ஸ்டார் தெரியுதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் இப்போ நான் அனிமேட்டட் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோ. இந்த பல் சக்கரம், அதாவது இந்த ப்ராசஸ் ஐக்கான், இந்த கியர் வீல் வந்து இந்த 12 பாயிண்ட் ஸ்டார்லேருந்து இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸில் உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்த ஸ்லைடில் வேறு ஒரு ஆப்ஜெக்டை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஜஸ்ட் அந்த 12 பாயிண்ட் ஸ்டார் இங்கே நான் மேலே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குற அந்த ரெட் கலர் பார்டரில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் வந்து 12 பாயிண்ட் ஸ்டார். கரெக்டாக அதை அலைன் பண்ணி இந்த ப்ராசஸ் வீல் மேலேயே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஸ்டார்லேருந்து இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகி எண்டு வரைக்கும் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒன்றா சேருது இல்லையா ஷார்ப்பாக, எனக்கு இந்த ஷார்ப் போர்ஷன் வேண்டாம், இது வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டார் இருந்தால் போதும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டூலில் எந்த டூலை யூஸ் பண்ணோம், அதை எப்படி கட் பண்ணி எடுக்கணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு வந்து இந்த போர்ஷன் தானே நமக்கு தேவை, இந்த போர்ஷன் வரைக்கும் தான் தேவை, இதுக்கு வெளியில் இருக்கிறது தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள் இதை நகர்த்தி வச்சுட்டு ஒரு சர்க்கிளை இன்சர்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக அதே சைஸுக்கு.
ஒரு சர்க்கிள் இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் தேவை, வெளியில் இருக்கிறது தேவையில்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்டர்செட் என்னென்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆன போர்ஷனை மட்டும் வச்சுட்டு ரெண்டு ஷேப்பு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிருந்துச்சுன்னா ஓவர்லாப் ஆன போர்ஷனை மட்டும் உங்களுக்கு ஸ்லைடில் வச்சுட்டு ஓவர்லாப் ஆகாமல் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறத கட் பண்ணி எடுத்துரும். அதுதான் வந்து இந்த இன்டர்செட்டோட வேலை. இப்போ நான் அதை வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணுவேன், தென் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இந்த இன்டர்செட்டுன்றதை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கும். ஸோ வெளியில் ஓவர்லேப் ஆகாத அந்த ஷார்ப் போர்ஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு இந்த மொத்த ப்ராசஸ் ஐக்கானே இந்த கியர் வேலியை வந்து 3 ஸ்டெப்பில் க்ரியேட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 25% முடிஞ்சிடுச்சு. இப்போ எகைன் வந்து இந்த இன்னர் சைடு ஷார்ப்பாக இருக்குது, அதை தூக்கணும். இன்னர் சைடு ஷார்ப்பாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. கட் பண்ணி எடுத்தால் அது வேறு மாதிரி ரிசல்ட் வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னர் சைடில் இந்த எவ்வளோ தூரம் இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கோ அந்த எக்ஸ்பேண்ட் சைஸுக்கு நான் இன்னொரு சர்க்கிள் வைக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி யூனியன் பண்ணோம். யூனியனோட நேச்சர் என்ன, ஒரு ஷேப் மேலே இன்னொரு ஷேப்பு ஓவர்லேப் ஆகிருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே ஷேப்பாக கொடுத்துரும். அதுதான் இப்போது இந்த கியர் வீல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய கியர் வீல் மேலே ஒரு சர்க்கிள் ஓவர்லேப் ஆகிருக்கு. அப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி இந்த ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஐ மீன் இந்த டூலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 90% கம்ப்ளீட் ஆன மாதிரி. இப்போ இன்னர் சர்க்கிள் மட்டும் இப்போ நான் இதுக்கு ஃபில் கலர் கொடுக்குறேன்னா ஃபுல்லாக இங்கே ஃபில் ஆகிடும், ஹோல் கிடையாது நடுப்புற. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த சைஸுக்கு நான் இன்னொரு சர்க்கிள் இங்கேருந்து இன்செர்ட் பண்ணுறேன். எல்லாமே இங்கே உங்களுக்கு ரெடிமேடாக இருக்குது, இந்த ஓவல் எடுத்து நான் இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ எகைன் இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கியர் வீலையும் அது மேலே இன்சர்ட் பண்ணியிருக்கிற சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி இந்த சப்ட்ராக்ட்டுங்கிற டூல் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா இந்த கியர் வீலை இந்த சர்க்கிள் ஓவலை வச்சு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி போட்டுரும். ஸோ இது கட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கட் பண்ணால் தான் இது முழுமையாகும் இந்த ஐக்கான். இப்போ என்ன பண்ணலாம், கலர் மாற்றலாம். உங்களுக்கு தேவையான கலரை இது மாற்றிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஜேபேக்காக பார்த்தா அதே இது டிட்டோவாக அப்படியே பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆட்டோஷேப் ப்ளஸ் இந்த மர்ஜ் ஷேப்புங்கிற டூலை வச்சு கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு அனிமேட்டட் ஒரு ஸ்லைடாக பார்த்தோம். அடுத்து வந்து நான் உங்களுக்காக ஒரு பசில் பீஸ், இதை போல் பசில் பீஸ்லாம் நிறையா நமக்கு வந்து ஜாப் பண்ணும்போது தேவைப்படும். அதே மாதிரி நம்மளோட ஐடியாவை ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்டர் ரிலேட்டட் காம்பனண்ட்டை பற்றி பேசும்போது இந்த பசில் பீஸை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 ஃபேக்டர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த 4 ஃபேக்டரும் என்னென்னு இது ஒன்றுத்துலேயும் பேக்கேஜிங், சேல்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இதை போல் 4 டிவிஷன் சேர்ந்து எனக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பிபிடி ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது, நான் இப்போ போய்ட்டு இதை க்ரியேட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். பவர் பாயிண்டில் எந்த விஷயம் க்ரியேட் பண்ணணுன்னாலும் வெர்ச்சுவலாக அன்குரூப் பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒன்று சொன்னேன். ஏன்னா எந்த ஒரு ஷேப்பு இல்லைனா எந்த ஒரு இமேஜ்லேயும் நிறைய ஷேப்ஸ் சேர்ந்து தான் அந்த இமேஜாக ஆகிருக்கும். இப்போ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஓவல் இருக்கா, ஒரு சர்க்கிள் இருக்குது, தென் ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள் இருக்குது. இதை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் எட்ஜ், சாஃப்ட் எட்ஜ் ரெக்டாங்கிள், ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த நெக்கு போர்ஷன் வந்து இப்படி கஸ்டமைஸ்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் இதை இப்படியே பார்க்கக்கூடாது. இது வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ணி நான் கொண்டு வர முடியும். ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ண இப்படி ஃபுல்லாக தானே எனக்கு வரும். அப்போ இதை எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுதான் நம்ம டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இமேஜை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு இமேஜ் பார்க்குறீங்கும் போது இமேஜை மட்டுமே பார்க்காம அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஸ்பேஸ்னால் பேக்ரவுண்ட், அந்த இமேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேக்ரவுண்டை கூட நம்ம ஷேப்பாக பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சில விஷயங்களை இன்னும் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போது அந்த விதத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷனையும் நான் ஒரு ஷேப்பாகவே பார்க்குறேன். இந்த போர்ஷன் என்ன, ஒரு ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள், சின்னதாக ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிளை இதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள் வச்சுட்டு இதையும் செலக்ட் பண்ணி நான் சப்ட்ராக்ட் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணேன்னா எனக்கு இந்த நெக் போர்ஷன் வந்துருமா. இதுதான் இதை நான் இப்போ வந்து தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டும்போது இன்னும் ஈஸியாக புரியும். இதை எனக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பவர் பாயிண்டில் மோஸ்ட்லி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்குது. இது மேலே எனக்கு இது வச்சுக்கிட்டு இங்கே நான் பார்த்து பண்ணுறதை விட இது எனக்கு நான் இங்கே கிரியேட் பண்ணுற இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி மாஸ்டருக்கு போகிறேன். வியூ டேப்பில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்லைடு மாஸ்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைடு மாஸ்டரும் ப்ளஸ் நான் அந்த ஸ்லைடு வந்து எந்த லேஅவுட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த லேஅவுட் ஓப்பன் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட் அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன்றதுனால இங்கே நகர்த்தி வச்சுக்கிறேன். இது அப்படியே ஃபுல் கலரில் இருந்துச்சுன்னா என்னால் இது மேலே ஓவர்லேப் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரெசென்டபிளாக தெரியாதுன்றதுனால கலரை வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிரே ஸ்கேலாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னா இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எனக்கு வந்து மாடல் இமேஜ், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மேலே தான் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னால் இதை நகர்த்த முடியல பாருங்கள். உங்களால் இதை செலக்ட் பண்ண முடியும், இதை செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து மாஸ்டருக்குள்ளே இருக்குது. இதை ஜூம் பண்ணிப்போம்.
பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வரைகிறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோக்கு அளவு ஸ்க்ரீனில் அதை வந்து ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அளவு ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது தான் ஜூம் கண்ட்ரோல். இப்போ வந்து 150 டைம்ஸ் நான் ஜூம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இது வந்து 400 வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ணிக்க முடியும். சின்ன டைனி இமேஜ்லாம் ஒர்க் பண்ணுறீங்கும்போது 400% ஜூம் பண்ணிங்கன்னா பெருசாக தெரியும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து சில மைனூட் ஒர்க்லாம் பண்ண முடியும். இதை இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ இதை நான் வரைய ஆரம்பிக்கணும். நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் ஷேப்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த இடத்துல நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்பில் போயிட்டு இதனுடைய ஃபில் கலரில் டிரான்ஸ்பரன்சி லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன். எதுக்காக டிரான்ஸ்பரன்சி கொடுத்துக்கிறேன்னா அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது எவ்வளோ தூரம் ஓவர்லேப் ஆகிருக்கு, கரெக்டாக ஓவர்லேப் ஆகிருக்கா என்னன்னு தெரியும். ஸோ டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டேன்னா என்னால் கரெக்டாக இது மேலே ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த சர்க்கிள் பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள் ஒன்று எடுக்கிறேன். இதையும் வச்சுட்டு இதை இப்போ Ctrl+Shift+C எனக்கு இதுக்கும் டிரான்ஸ்பரன்சி வேணும்னா திருப்பி போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி கொடுத்த ஷேப் இருக்கு இல்லையா, அதை Ctrl+Shift+C ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு இங்கே இதை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா இதுலேயும் டிரான்ஸ்பரன்சி வந்துடும். இந்த எல்லோ நோடு இருக்கு இல்லையா, அந்த எல்லோ நோட் பாயிண்ட்டை நகர்த்தி கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருங்க. ஃபுல்லாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து செமெட்ரிக்கல், அதாவது இது என்ன சைஸ் இருக்கோ அதே தான் இதுவும் இருக்குன்றதுனால ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த நெக் போர்ஷன் இப்போ தேவை. நெக் போர்ஷனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள் தான் நான் வரைய போகிறேன் இப்போதைக்கு. ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதுக்கும் Ctrl+Shift+V கொடுத்து இப்போ எனக்கு நெக்கில் இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா அதையே நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். 400% நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போது ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, எனக்கு இது தான் அது. இந்த ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள் எடுத்து சின்னதாக ஒன்று வரைஞ்சி அதை இந்த இடத்துல வச்சுட்டு எல்லோ போர்ஷனை நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா அந்த நெக்கு மாதிரியே கிடச்சிரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகுதா பார்க்கணும். சில விஷயங்கள் நம்ம மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எகைன் இது அப்படியே பை ஹோல்டிங் Ctrl+Shift டூப்ளிகேட் போட்டிங்கன்னா இந்த சைடும் வந்துடும். இப்போ கட் பண்ணுவோம். இந்த இடம் இப்போது கிடச்சிடுச்சு நமக்கு. இப்போ என்ன பண்ணோம், இதை ஒரு சாம்பிளாக வச்சுக்கணும். நீங்கள் இதை டூப்ளிகேட் போட்டு இங்கே வச்சுட்டு எகைன் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துடுறீங்க. பை ஹோல்டிங் Ctrl+Shift ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துடும். இதுவும் தென் இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ரொட்டேட் பண்ணிடுங்க. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிடணும். அதை எகைன் அதை போல் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே டூப்ளிகேட் போடும்போது கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டும் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பேரலாக டூப்ளிகேட் ஆகும். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இப்போ டூப்ளிகேட் போட்டு எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே டூப்ளிகேட் போடுங்க. இங்கே ஒன்று வைங்க. இதை அப்படியே டூப்ளிகேட் போட்டு இங்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் அந்த பல்ஜ் ஆகி வெளியில் வந்திருக்கோ, எங்கெங்கெல்லாம் கட் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம தனித்தனியாக பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வச்சு இதை நம்ம எதை கம்பைன் பண்ணுறோம், எதை சப்ட்ராக்ட் பண்ணுறோன்றது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ ஃபஸ்ட்டு எல்லோவை முடிச்சுக்குவோம். எல்லோவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 போர்ஷன் வந்து பல்ஜாய் வெளியில் வந்திருக்கு, இந்த போர்ஷன் கட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஆரஞ்சை பார்க்கக்கூடாது. இப்போ ஆரஞ்சு இல்லைன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு வெறும் எல்லோவை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோவில் 3 போர்ஷன் வந்து பல்ஜாய் வெளியில் வந்திருக்கு. அதுதான் இந்த 3ம். இந்த போர்ஷன் வந்து உள்ளே கட்டாக இருக்குது, ஹோலாக இருக்கணும்.
ஆக்சுவலாக அதுதான் நம்ம பண்ணோம். இப்போ அந்த ஹோலாக இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், இது இருக்கு இல்லையா, இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். எதுக்காக டூப்ளிகேட் பண்ணோம்னா இதை வச்சு தான் நம்ம இந்த ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிளை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது இது போயிடும். டூப்ளிகேட் போடாமல் டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா அடுத்து ஆரஞ்சுக்கு இது வெளியில் பல்ஜாக இருக்கும்போது நம்ம இன்னொரு வாட்டி இதை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டூப்ளிகேட் போட்டு இது கூட வச்சு லெஃப்ட் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டட் எட்ஜ் ஸ்கொயரை செலக்ட் பண்ணிவிட்டு பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார்மேட்டில் போயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நகர்த்திட்டு பாருங்கள், இப்படி அழகாக கட் ஆகிருக்கும். அகைன் இது பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணோம், நம்ம ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணோம். இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிட்ட மாதிரி இதையும் கட் பண்ணோம்ல, இந்த க்ரீன் கலருக்கு இங்கே கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், இதை நான் இந்த எல்லோவோட கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கணும். போட்டு இது கூட வச்சு லெஃப்ட் அலைன் பண்ணோம். அதே மாதிரி இதையும் ஒரு டூப்ளிகேட் போட்டு இது கூட வச்சு டாப் அலைன் பண்ணிவிட்டு இப்போது இந்த க்ரீன் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் இந்த க்ரீன் கலருக்கு உண்டான அந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணி பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ அதை கட் பண்ண வேண்டிய நைஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே போல் தான் இந்த ப்ளூ கலருக்கும் இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம், செகண்ட் இதை செலக்ட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கட் இருக்குது ஆக்சுவலாக, அதுக்கு வந்து நம்ம இதை அப்படியே டூப்ளிகேட் போட்டு இந்த இடத்துல வச்சிடுறோம். வச்சுட்டு அகைன் ஒன் மோர் டைம் டூப்ளிகேட் போட்டு இது கூட அலைன் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ இந்த ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம், ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட். ஒன்றுத்தையும் நான் நகர்த்தி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டான போர்ஷன் கரெக்டாக தெரியும். இப்போது எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோம், ஒன்று மேலே ஒன்று இன்டர்செக்ட் ஆகிருக்கோம், அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போது வெளியில் பல்ஜான போர்ஷன் வந்து ஜஸ்ட் இது மூணுத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு யூனியன் பண்ணிடுங்க. அதே தான் இதுக்கும் நீங்கள் பண்ணின ஆக்ஷனே திரும்பி பண்ணுறதுக்கு நீங்கள் F4ன்னு ஒரு கீ இருக்குது, அதை கொடுத்தாலே போதும். F4 கொடுத்தீங்கன்னா திருப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பண்ணதை வந்து சிஸ்டம் மெமரியில் வச்சுக்கும். ஜஸ்ட் F4 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே ஆக்ஷன் திரும்ப நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சப்ட்ராக்டும் பண்ணிட்டோம், கம்பைன் பண்ணிட்டோம், எல்லாம் முடிச்சு இப்போ 4 ஷேப் கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போது கலர் கொடுக்க வேண்டியதான். இது தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இந்த 4த்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஜெக்டில் போயிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி கொடுத்ததை எடுத்து விட்ருவோம். எடுத்து விட்டு இதை ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஃபில் கலரில் போயிட்டு இந்த ஐ ட்ராப்பரை சூஸ் பண்ணி இதே கலர் கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த க்ரீன், தேர்ட் ஒன் திஸ் அண்ட் த ஃபோர்த் ஒன் ப்ளூ. நீங்கள் இங்கே லெஃப்டில் பார்த்த பிக்சர் இங்கே வந்து உங்களுக்கு எடிட்டபிளாக இருக்குது. இப்போது அப்படியே டிட்டோவாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் இந்த மர்ஜ் ஷேப்புங்கிற டூல். மர்ஜ் ஷேப் வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் மர்ஜ் ஷேப். இது வந்து PowerPoint 2013க்கு அப்புறம் வர அந்த PowerPoint எல்லாத்துலேயும் இங்கே டைரெக்டாகவே எடுத்து வச்சுருக்காங்க. 2010 மட்டும் இங்கே இருக்காது. அது ஆக்சுவலாக ஃபைல் மெனுவில் போய்ட்டு நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் அதை வந்து சேர்த்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும். நம்ம அதெல்லாம் வந்து ஆல்ரெடி என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாம். இப்போ எல்லாருமே 13 தான் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால அது அந்தளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 2010 யாராவது PPT யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரும் கஸ்டமைஸ் ரிப்பனும் எப்படி பண்ணுறதுன்றதை அந்த டுட்டோரியல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டூல் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்திருக்கும். நிறையா சின்ன ஷேப்லாம் நீங்கள் வந்து PowerPointலேயே கிரியேட் பண்ணலாங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷனேட் டைம் டு வாட்ச் மை திஸ் லென்த்தி டியூட்டோரியல். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட கூடிய வரையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.